கேழ்வரகு மாவு வச்சு ஒரு சூப்பரான இனிப்பு பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரை மூடி தேங்காவை சில்லாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 2-3 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த தேங்காவை அதில் கொட்டி லைட்டாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக ஆனதுக்கப்புறம் அதில் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் 1/2 கப் எடுத்திருக்கேன். ராகி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அந்த அரை கப்பு வெல்லத்தை அந்த தேங்காவோடய சேர்த்துக்கலாம். இலகிடும். இதை பாகா காய்ச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அப்படி பண்ணும்போது சில டைம் தண்ணியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் கெட்டியாகவே இருக்கும். இப்போது தட்டில் ராகி மாவை கொட்டிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கலந்துட்டு இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா கொதிச்சிருக்கணும் தண்ணி. அப்போ தான் இந்த மாவு வெந்து வரும். இந்த சுட தண்ணியிலே வெந்துடும். இது மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தட்டில் ஒட்டாமல் வரத்துக்கு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையால் நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கொழுக்கட்டையாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது கையில் எடுத்து நம்ம கொழுக்கட்டையை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் கொழுக்கட்டை அந்த அச்சு இருந்துச்சுன்னா அந்த அச்சு வச்சு நீங்கள் கொழுக்கட்டை பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கையால் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து பூர்ணத்தை உள்ளே வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சிட வேண்டியது தான். இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த உருண்டைகளை அடுக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் கொழுக்கட்டையாக பண்ணியாச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. கலர் நல்லா மாறி இருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்கலாம். இல்லை ப்ரீகேஜி எல்கேஜி போகிற குழந்தைங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். இந்த கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். பாய்.